ஹலோ கைஸ், நான் பிஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து டாக்டர் ஸ்டோன் சீரிஸோடைய சீசன் 4 எபிசோட் 2 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல்லைக்கான ஆல் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒரு அடுத்த வீடியோவில் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல தான் இந்த வீடியோட வேலையான காமெடியெலாம் இருக்குது. முடிஞ்சளவுக்கு வெயிட் பண்ணி பாருங்க. அதே மாதிரி பிடிச்சவங்க எல்லாருமே கமெண்ட்ல சிரிக்கிற மாதிரி போடுங்க. சரி வாங்க நம்ம கதை உள்ள போகலாமா. இப்போ இவங்க கப்பலில் கிளம்பி வரதுக்கு முன்னாடி 2 வாரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்தை தான் காமிக்கிறாங்க. டே செங்கு, என்னடா பண்ணிட்டு இருக்கேன்? இதெல்லாம் கோதுமை தானே? கோதுமை என்ன மொறுமொறுன்னு ஆகும்னு நினைச்சு பார்த்தா இப்படி முளைச்சு விட்டுக்குது. செங்குவோம் டேய் ஏன்டா கவலை போறீங்க? திரும்ப நெருப்புல வறுத்து வச்சிருவோம். என்னடா ஊற வச்சு முளைக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கணுன்றான். சரியான ஆளா இருப்பான் போலுவேன். சரி, இதுல இருக்கிற மேல இருக்க அந்த பூமியெல்லாம் நிக்கிட்டு போட்டு அடிச்சு விட்டுனா வேற லெவலில் சோறாக போகுது. இதுல கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றணும். அப்புறம் அதை ஃபில்டர் பண்ணணும். பாருங்க, ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த அற்புதமான ஜூஸ் மூலியமா ரெடி ஆகுற பானம் வந்து வேற லெவலில் இருக்கும். அதுக்காக நம்ம பண்ண வேண்டியது சில நாட்கள் இதை புளிக்க வச்சு அதுக்கப்புறம் குடிச்சா வேற லெவலான சரக்கு நமக்கு ரெடி அப்படின்னு ஹீரோ போய் இப்போ எக்ஸ்பிளேஷன் கொடுக்க சரக்கு ரெடி பண்றது எப்படின்னு சொல்லியிருக்கான். வீட்டில் எவனை ட்ரை பண்ணி பார்த்துறாதீங்க, போலீஸ்காரன் வந்து தூக்கின்னு போயிடும். அதுக்கப்புறம் கப்பல்ல அதுக்கேற்ற மாதிரி இப்போ அந்த பேரல்ல இருந்த ஜூஸ் எல்லாத்தையுமே சரி சரக்கு எல்லாத்தையுமே ஊற்றி கொடுக்குறானுங்க. ரோஹியனும் இது ரொம்ப தெம்பா இருக்குடா தம்பியே. எகிப்துல பிரமிடு கட்டுறதுக்காக அந்த இடத்துல வேலை செஞ்சுட்டு இருக்க கூலி தொழிலாளர்களுக்கு எல்லாருக்குமே அவங்க செஞ்ச வேலைக்கு காசுக்கு பதிலாக இந்த மாதிரியான சரக்கு தான் கொடுத்தாங்க. அவங்களுடைய உடல் உழைப்பு எல்லாமே இந்த சரக்கு அப்படியே நொடி பொழுதுல போய்க்கிடும். ஆமாடா, அது என்ன உண்மைதான். வேற லெவலா இருக்கு. சரி என்னடா நீ குடிக்கல? மொட்டாமாவனே, இந்த இடத்துல நான் ஒரு ஜீனியஸ்ரா. நான் மட்டும் குடிச்சேன்னு வச்சேன் இந்த ஷிப்பும் அப்படியே தண்ணியிலேயே குடிச்சிடும். ஐ மீன் தண்ணியில முடியணும்டா. அதுக்கப்புறம் உங்களை காப்பாற்ற நான் இல்லாம நீங்க தண்டத்தை தெளிப்பீங்க. நானும் சின்ன பொண்ணு நான் மட்டும் குடிக்காம இருப்பேன். அப்ப இப்படியா? அதுடா ஒண்ணு மறந்துட்டேன். நீங்க கொடுத்து வைக்கல, கொடுத்து வச்சது அவ்வளவுதான். அதனால என்னோட ஷிப்ல இருக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு என்டர்டைன்மெண்ட்டுக்கு குறைய இருக்கக்கூடாது. அதனால பிரான்ஸ்வா நல்லா புரிஞ்சதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவளும் எந்த இடத்துல சரக்கு அடிக்காம இருக்கிற மத்தவனுக்காக ஒரு ஜூஸ் ரெடி பண்றான். அதுக்கு குடிக்காமலே இருக்கலாம். இதெல்லாம் ஓவரத்துல உங்களுக்கு அவ சரியா தான் பண்றா. அவளை எதுவும் சொல்லாத குறை. உனக்கு வேணும்னா ஏன் கிட்ட கேளு. ஆமாண்டா, எங்களுடைய சயின்ஸ் டீம் வந்து வேற லெவல்ல எங்களுடைய கைவசம் வச்சு செய்யறோம். அதுக்கப்புறம் அவளும் நீங்க பண்ற உதவிக்கு ரொம்ப நன்றி, நான் கண்டிப்பா பண்றேன் உங்களுக்காக. அதுக்கப்புறம் அவனுக்கு தேவையான சில விஷயங்களை ரெடி பண்றதுக்கு கீழே வந்திருக்கேன். இங்க பாருங்கடா, இந்த கோல்தூமில் சுடு தண்ணியை ஊற்றி அதை ஃபில்டர் பண்ணதுல சில விஷயங்கள் கிடைக்கும். இந்த திரவத்துல லைட்டா சல்ஃபியூரிக் ஆசிட கலக்கணும். சல்ஃபியூரிக் ஆசிடா? இதுல ஏடா அதெல்லாம் கலக்குற? விஷமாச்சிடாது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணு, நீ பல்லுல பட்டுச்சுன்னு வச்சியா உன் பல்லு அப்படியே தேஞ்சு போயிடும். அந்த விஷயம் நடக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நல்லா அதை இன்னும் நல்லா ஹீட் பண்ணணும். அப்ப அந்த கலவங்கறணும் இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. நம்ம கெமிஸ்ட்ரி முறையில கல்லு காய்ச்சினா வேற லெவலில் நம்ம உடம்புல இருக்க கெட்ட விஷயம் அழுகு எல்லாத்தையுமே அது நல்லதா மாத்தி குணமாக்கிறோம். நீ கவலைப்படாத, ஒண்ணு ஆகுது. அதுக்கப்புறம் கூட இதுல காலியம் கார்பனேட்டுக்கு ஆட் பண்ணும். விஷம்டா, என்னடா ஒண்ணும் விஷத்தை ஆட் பண்ணிட்டே இருக்கு. குறத்துக்காக முடிவு பண்ணிட்டேன். அது பேரு பார்க்கதாண்டா அவ்வளவு பயங்கரமா இருக்கும். உண்மையான விஷயத்துல இதுல கலப்பாங்களாடா குடிக்கிறதுல. கலந்த எல்லாருடைய நிலைமை என்னடா ஆகுது அப்படின்னு அவன் சொல்ல, அது எங்குவோம் கம்யூனிட்டி உனக்கே தெரியல பத்தியா? உண்மையில இது விஷம் தாண்டா சொல்ல. விஷத்தையோட இவ்வளவு நேரம் காய்ச்சிட்டு இருக்கு. ஷாக்கா குறை. நம்ம ஊர்ல கலப்படுறதுக்கு சர்க்கரையில இப்படிதானே கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுவானுங்க. அதுதானே டெய்லியும் முக்குறீங்க. கவலைப்படாதீங்க, இதுக்கான pH அளவுலாம் நம்ம சரியா செக் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. சாப்பிட்றதுக்கு உகந்த மாறிடும். பரவாயில்ல, இது இப்போ சயின்ஸ் படி பர்ஃபெக்டா இருக்கு. சூப்பரான பானம் இது. இந்த கல்ல வந்து சரியா காய்ச்ச தெரியாம தான் படுவாங்க வந்து நம்ம ஊர்ல செத்து போறானுங்க. எந்த கடை இதை சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு செங்கு ரெடி பண்ணி கொடுக்க அதை ஒருத்தன் டேஸ்ட் பண்ணி பார்க்க வேற லெவலுக்கு டேஸ்ட் ஆகுது. டேஸ்ட் ஆகுது அப்படி அவன் கத்தது பார்த்தா ஆடு கத்துற மாதிரி கத்துறான். அப்புறம் பார்த்தா பாலை வந்து கறந்துட்டு கத்துக்கிட்டு பாலையோட சூடாகின்னு இருக்கு. சூடு கம்மியா இருக்கும் போலியே. அதெல்லாம் நீ கண்டுக்காத. இந்த பாலுக்கு தேவையான சூட்ல தான் இந்த வித்தியை அடங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பாலை தயிராவே மாத்திட்டு இருக்கானுங்க. நம்ம வடிகட்டி வச்சிருக்க அந்த தயிர் கூடவே நான் சைட்ல தயாரிச்சேன் கம் சிறப்பு, அப்புறம் கூட லெமன், அருமையான ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த டேஸ்ட் பாருன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை கலந்து கொடுக்க அதை குடிச்சு பார்த்துட்டு வரல உலகுது. பொலிப்பு திதிப்பு எல்லாமே சூப்பர் ஆகுது. இதுல கொஞ்சம் ஆப்பிள் ஜூஸும் கலந்துருக்கு. அதனாலதான் அப்படி இருக்கும். ஆப்பிள்னா சூப்பரா தான் இருக்கும். பரவாயில்லையா, பிடிச்சி டேஸ்ட்ல வேலை உலகுது. வெள்ளரிக்காய் எதுக்கு இது போட்டு இப்பதான் புரியுது. ஏங்க வெள்ளரிக்காய் அதுக்கு மட்டும் கிடையாது. அந்த கப்ல இருக்க பாதி ஜூஸ் குடிச்சு பிறகு அதுக்கப்புறம் அந்த வெள்ளரிக்காய் எடுத்து அது உள்ள போட்டு அந்த ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பி குடிச்சு பாருங்க. குடிச்சு பிறகு பார்த்தா அதுல திடீர்னு தர்பூசணியோட சுவையெல்லாம் வருது. அதுல வேற லெவலுக்கு இதுவும் எப்படி ஆப்பிள் ஜூஸ் கூட டேஸ்ட் கிடைச்சப்போ இந்த வெள்ளரிக்காய் போட்ட உடனே அப்படியே மாறிச்சு. செங்குவோம் அது கூட அதை ஆட் பண்ணதால தான் அப்படி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கான செய்முறையை காமிக்கிறாங்க. அவ பார்த்தா அவங்க இடத்துல வேற லெவலில் ஜூஸ் எல்லாம் கலக்கி கொடுத்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சுகாசாக தேவையான ட்ரிங்க்ஸ் எதுவோ அதை கண்டுபிடிச்சு அவங்களே ரெடி பண்ணி கொடுக்க அந்த அவன் சாப்பிட்டு பார்க்கவும் வேற லெவலா இருக்குன்றான். ஒவ்வொரு ஆளுகளுக்கும் அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் பொறுத்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஜூஸ் ரெடி பண்ணி கொடுக்கறதுல தான் ஒரு திறமை அடங்கியிருக்கு. எல்லாருக்கும் தொல்லை கொடுத்து ஆட்டம் கொடுக்கல நம்ம ஜில்லுக்கு. இது ஒரு அருமையான ஜூஸ் அமையும் நம்புறேன். அப்புறம் பார்த்தா நம்ம கொக்கோக்கோ வேற லெவலான ஒரு ஜூஸ் கொடுக்க இது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். செங்குமோ எதுக்கே ஆச்சரியப்பட்ட எப்படி இருக்கிறத வச்சுதான் இதை செஞ்சிருக்கோம். இன்னும் நிறைய விஷயம் கிடைச்சா எப்படிலாம் செய்வோம். எந்த செங்கு அவர்களே உங்களுக்கு சூப்பரான காக்டெயில் இல்ல உங்களுக்காக ஸ்பெஷலா நிறைய விஷயத்தை ஆட் பண்ணிருக்கோம். எல்லாமே பார்க்க நல்லா தான் இருக்கு. இதுல எனக்கு தேவையான விஷயங்களும் ஆட் பண்ணிக்கிட்டா நீங்க இதெல்லாம் எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரிஞ்சுதான் இதெல்லாம் ரெடி பண்ணிருக்கேன். உங்களுக்கு தேவையான விஷயத்தை நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆட் பண்ணி குடிக்க மார்சுகான இருக்கும் போது தொடர்ந்து நீங்க போயிட்டு எங்க கூட சேர்ந்து குடிங்களேன்னு கேட்க பாஸ்ல நடந்த விஷயத்துக்கு எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு நன்றி சொல்லணும். அது மட்டும் இல்லாம உங்களுடைய பிளாஷ்பேக்ல எங்களுக்கு சொல்லி நல்லா இருக்கும். உங்களோட மாஸ்டர் பத்தி கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும். போதல வளராதரா. என்னோட மாஸ்டர் ரொம்பவும் ஸ்ட்ராங்கான மனசு கொண்டவர். திடீர்னு ஒரு நாள் அந்த லைட் வெளிச்சதுனால மொத்த இடத்தையும் கவர் ஆயிடுச்சு. அங்கிருந்து யாருமே அதை எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஒருவேளை
ஒருவேளை நாங்க பண்ண சாபமா என்னன்னு புரியல. எங்களுடைய எனிமிஸ் கிட்ட அந்த ஒரு ஆயுதம் அவங்களுக்கு கிடைச்சதுனால அது அவங்களுக்கு தான் சாதகமா இருந்தது. அவங்க கிட்ட இருக்கிற டிவைஸை பயன்படுத்தி இந்த உலகத்தை அழிச்சிருவானுங்க. கெட்டவங்க கிட்ட அந்த ஆயுதத்தை கிடைக்க விடக்கூடாது. அது எப்படியாச்சும் நம்ம கிட்ட தான் இருக்கணும். அதனால விட்டு கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு பல முயற்சிகளை பண்ணிருப்பானுங்க. ஆனா அவனுடைய லீடரே வந்து கல்லாக்க பார்த்திருப்பானுங்க. அதுல இருந்து இவன் தான் போயிட்டு காப்பாத்திருவான். மாட்சுகாசு இதுக்கப்புறம் என்ன காப்பாற்ற முடியாதுடா. இல்ல நீங்க சொல்லாதீங்க, அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. கடவுள்கிட்ட இருந்து வந்த மனுஷங்களை கல்லாக்கக்கூடிய அந்த ஆயுதம் எதுக்காக அந்த கெட்டவங்க கிட்ட போகணும்? கண்டிப்பா அது நமக்கான தண்டனை தான் நினைச்சேன். இல்ல அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. அது இந்த இடத்துல இருக்க எல்லாரையுமே கல்லா மாத்த தான் வந்திருக்கு சொர்க்கத்துல இருந்து. அது இப்படியாப்பட்ட ஒரு கொடூரமான செயலை செய்யுதுன்னா அது எதுக்கு மனுஷன் கிட்ட கிடைக்கணும் அப்படின்னு பாத்துக்கோ. அதோட வேலை இந்த இடத்துல எல்லாரையும் அடிக்கிறது தான். அதுவும் நம்ம யூஸ் பண்றது மூலியமா நம்மள மாத்தி யூஸ் பண்ணி அடிச்சுக்கணும். இதை என்னால ஏத்துக்க முடியல. எனக்கு அது ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துது. மாட்சுகாசு எவன்ல இருந்து வந்திருக்கணும்? அங்க இருக்கிறவங்க நம்ம குறைச்சி மதிப்பிட்டு கேவலமா நினைச்சதை இதை பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் இது கேட்டு ரொம்ப கோபத்தோட உச்சில இருக்க அவனே ஹைப்பரா ரொம்ப சோகத்துல இருக்கும் போது இந்த எனிமிஸ் வந்து அட்டாக் பண்றது மட்டும் இல்லாம அவனுங்களை கோபத்தோடயே போயிட்டு வெட்டி சாய்க்கிறான். ஒவ்வொருத்தரும் வெட்டி சாய்க்க ஒருத்தனும் மிஞ்சல. இருந்தாலுமே அவன் கடைசியில தோத்து போற நிலைமைக்கு தான் போறான். ஏன்னா அந்த ஸ்டோனை பயன்படுத்தி திரும்பி அவனை கல்லாக்கிறானுங்க. கண்டிப்பா இந்த ஈவில் எந்த இடத்துல இருந்து வந்ததோ சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு தடையத்தை விட தன்னோட கையில வரைஞ்சிருவான். எனக்கு நல்லா புரிஞ்சுது. என்னோட மாஸ்டர் ரொம்பவும் தப்பு பண்ணிட்டாரு. அவர் நினைச்சது ரொம்ப சரியான விஷயத்தை தான் யோசிச்சிருக்காரு. எப்படி இருந்தாலும் என்னுடைய கனவை, முக்கியமா அவருடைய கனவை நான் நிறைவேற்றுவேன். அதுக்கப்புறம் மாட்சுக்காகவே ஒரு ஜூஸ் அவங்க ரெடி பண்ணி கொடுக்க உங்க மனசுக்குள்ள இருக்க பாரத் எல்லாத்தையுமே இது அப்படியே கரைச்சிடும். சாப்பிடுங்க சொல்லாததுக்கு அப்புறம் அவன் சாப்பிட அப்படியே படுத்துறான். என்னாச்சு உனக்கு? அதுக்கப்புறம் ஏதோ ட்ரைனிங் பண்ற சவுண்ட் கேட்டுட்டு அவனுக்கு கண் முடிக்க அங்க பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்க தலைவன். அதுக்கப்புறம் யோசிச்சு பாக்குறான் போதில் என்ன பண்ணிடுறேன்னு. இவங்க ரெண்டு பேரும் தூக்கின்னு வரதுல என்ன விடுங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகணும். கண்டிப்பா அவளாண்டா கவலைப்படுது. அப்பனா மாஸ்டர் சுகாசா நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்களா? என் கூட சேர்ந்து பிராக்டிஸ் பண்ணுவீங்களா? ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு அவன் சொல்லு வழியே. அப்ப சுகாசா கிட்ட போயிட்டு சாரி என்ன மன்னிச்சிருக்கேன், ஏதோ மிளகுதுல அந்த மாதிரி பேசுறேன். பரவாயில்லடா, உனக்கும் பிராக்டிஸ் ஒரு விஷயம் தேவை, அதனால நான் உனக்கு உதவி பண்றேன். அதுக்கப்புறம் செங்க கூட இருக்கிற உணர்த்தணும். டேய் நம்ம இவனை ஏப்பிதான் அவனவன். நம்ம கிட்ட கன்ஸும் இருக்கு, இப்ப சுகாசாவும் இருக்காரு. இப்ப நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கும் போது அவர் தப்பான முடிவு எடுக்க மாட்டாரு. சுகாசாவோட ஸ்பெஷாலிட்டியே அவனோட ஃபைட்டிங் தான். அதனால சுகாசா உனக்கு இவர் வேணுமா வேணாவா? காம்பக்ட்ன்ற ஒரு விஷயம் வந்து எனக்கு தேவையானதுதான். அது எனக்கு பழகப்பட்ட விஷயம்ன்ற முறையில இருந்தாலுமே என்னைய காட்டிலும் அவர் ரொம்பவும் அதுல கை தேர்ந்தவர். அப்புறம் பார்த்தா இவனை போயிட்டு ரிவைவ் பண்ணிருக்கானுங்க. யோகாவை தான் ரிவைவ் பண்ணிருக்கானுங்க. சுகாசாவும் யோகா உன்னோட உதவி எனக்கு தேவை. நீ மாட்சுகாக்கு ட்ரைனிங் பண்றது மூலியமா உன்னுடைய மார்ஷல் ஆர்ட்ஸை வெளிப்படுத்துறதுனால அவ இன்னமும் ஸ்ட்ராங் ஆவான். சரி அப்ப இந்த விஷயத்தை நான் ஒத்துக்கணும். எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. சிங்கமும் என்னது? சுகாசாவையும் மத்தவங்களையும் காப்பாத்துறதுக்காகவா இல்ல கொல்லாம விட்டதுக்காகவா? மன்னிப்பா டே, அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. ஹியூமன் எவல்யூஷன் இந்த மாதிரி ஆன பிறகு எனக்கு எதுக்கு மேலேயும் ஈடுபாடே கிடையாது. எனக்கு தேவை ரெண்டு விஷயங்கள். அது ஒரு ரெண்டு பீப்புள்ஸை இந்த தலை ரிவைவ் பண்ணிடணும். எதை கேட்டா அவனும் ஷாக்காவே செங்கு வேற வழி இல்லாம ஒருத்தர் ரிவைவ் பண்றான். எல்லாம் அவங்க ஆளுங்க தான். யோகா எப்படி இருக்கீங்க? ரெண்டு பேரும் ரிவைவ் ஆயிட்டீங்களா? சரி வளவலன்னு பேசாம இதை எப்படி என்ன பண்ணணும்? இதை வச்சு எத்தனை பிராக்டிஸ் பண்ணணுமா? இப்போ நானு அதுக்கெல்லாம் அவசியம் இல்ல. ஒன்னு நான் ரிவைவ் பண்ணதுக்கான காரணமே என்னொன்னு இருக்கு. சரியா தான் சொன்னேன். அது மட்டும் இல்லாம அழகான பொண்ணுங்களா இருக்காங்க. ஆனா யோகாவோ மோஸ் தயவு செஞ்சு கொஞ்சம் தப்பா நடந்துக்காத. இந்த இடத்துல நீ ஒழுக்கமா நடந்துக்க தான் பார்க்கணும். நான் சொல்ற வேலையை மட்டும் தான் போக்கஸோட பண்ணணும். அப்புறம் மாட்சுக்காக கூட யோகாவும் அட்டாக் பண்ணி சண்டை போட்டு இருக்க. ட்ரைனிங் ரொம்ப பலமா இருக்கு. என்னோட பக்கம் டே கிண்ட்ரோ அப்படின்னு இவன் கூப்பிட. டே என்னடா அவனுங்க அப்படி சண்டை போட்டு இருக்கானுங்க? பக்கத்துல என்னன்னு பாத்துருக்கு. உனக்கு பயமா இல்ல? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. கெண்ட்ரோ இதை கேட்டுட்டு ஹாப்பி ஆகிறான். அவனுக்கு இன்னொரு பக்கம் சண்டை போட்டு ட்ரைனிங் பண்றானுங்க. கிண்ட்ரோ எங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிரான்சிஸ்கோ செஞ்சு கொடுத்த அந்த பானத்தை பத்தி அவனை பேசிக்கிட்டே அவன் கூட சண்டை போட தெரியாத கிண்ட்ரோ வந்து அவன் மணிலே அடிச்சிடான். அதுக்கப்புறம் பார்த்தா ரைசியோட தேட்டர் காமிக்க செஞ்சுரியோட ஆரம்பத்துல நார்த்தன் சீசி ஃபுல்லாவே நாங்க தான் ஆண்டுகிட்டு பறந்து விடிஞ்சு வந்தோம். நாங்க எல்லாருமே தான் வைக்கிங்ஸ். நாங்க எங்களுடைய ஸ்கில்ஸ் மூலியமா கப்பல் எப்படி ஒரு வழியா ஓட்டி கிட்டத்தட்ட கொலம்பஸ் 500 வருஷத்துக்கு முன்னாடி போறதுக்கு முன்னாடி அவருக்கு முன்னாடி அமெரிக்காவை எங்களுடைய ஆளுங்க போய் ரீச் பண்ணிட்டாங்க. என்ன இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கப்பல் எல்லாம் ஓட்டின்னு போயிருக்காங்களா? டே வைக்கிங்ல எப்படி அடையாளமே இல்ல போவானுங்க. டே அவனுங்க பல வருஷங்களா இந்த கடல்ல இருக்கிறதுனால கடலை பத்தின நிறைய நாலேஜ் இருக்கு. அதனாலதான் ஈஸியா அதெல்லாம் கண்டுபிடிச்சு போயிருப்பானுங்க. சூரியனை வச்சு கண்டுபிடிச்சு போவானுங்க. அந்த வைக்கிங்ஸ் அப்போ இந்த மாதிரி மேகம் முடிந்து எப்படி கண்டுபிடிச்சு போவானுங்க? அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு தான் ஒரு தலைவன் அவங்க கூட இருப்பான். வைக்கிங்ஸ் கிட்ட வானம் மூடி இருந்தாலுமே சூரியன் கல்லுன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. அதை பயன்படுத்தி தான் அவனுக்கு டைரக்ஷனை கண்டுபிடிச்சு போவானுங்க. இவ்வளவு கஷ்டமான விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து பண்ணி தான் அவ்வளவு கஷ்டப்பட்டு போகணுமான்னு ஜெங்குவும் கரெக்ட் டைமிங்ல அந்த இடத்துக்கு வரான். முட்டாள்களா அந்த இடத்துல அப்ப வேணா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு போயிருக்கலாம். ஏன்னா அந்த காலகட்டத்துல இருந்த டெக்னாலஜி அவ்வளவுதான். அவங்களுக்கு தெரிஞ்சதையும் கண்டுபிடிச்சது வச்சு தான் போனாங்க. பட் இந்த காலத்துல நமக்கு ஜிபிஎஸ்னு ஒண்ணு இருக்கு. சயின்ஸோட உதவி மூலியமா நம்ம ஈஸியா போயிடுவோம். டே செங்கு ஓவராகுது நீ சொல்றது பார்த்தா. நம்ம இருக்கிறதே இப்ப திரும்பியும் பழைய கற்காலத்துக்கு வந்திருக்கோம். இதுல எப்போ ஜிபிஎஸ்ல ஒர்க் ஆகுது? முட்டாள். இதுக்குதான் படிடான்னு சொல்றது. ரோரி கூடயும் மத்தவங்க கூடயும் ஜப்பான்ல இருந்து கம்யூனிகேட் பண்றதுக்காக நான் நிறைய விஷயத்தை அந்த இடத்துல ஏற்பாடு பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். இப்ப பார்த்தா நிறைய விஷயத்தை அவன் ரெடி பண்ணிட்டு தான் வந்திருக்கான். அதுக்கப்புறம் அந்த காமிக்க உள்ளுக்குள்ள பார்த்தா நிறைய மணல் ஜாடிகளா இருக்கு. எல்லாமே டைம்ஸ் தான் குறிக்குது. எந்த மணல் குடிவைகளை பயன்படுத்தி நம்மளுடைய ஜாப்பனீஸ் டைமை வந்து கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம இந்த சென்சார்ஸ் எல்லாத்தையுமே எந்த இடத்துல இருந்து செங்குக்கு அனுப்ப முடியும். இந்த கம்யூனிகேஷனால அவங்களுக்கு ஜிபிஎஸ் ஓட உதவி கிடைக்கிறதுனால அவங்க போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்காக இது உதவுது. உண்மையிலே வேற லெவலு. இந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் நடமாட்டம் இல்லாமயே நமக்கு கம்யூனிகேட் பண்ற லெவலுக்கு ஒரு வழி கிடைச்சிச்சு. முட்டாள்தனமா யோசிக்குது பாரு. இந்த இடத்துல இருந்து அவங்க கிட்ட இப்படிதான் பேச முடியும். வெறும் நம்மளுக்கு சிக்னல் மட்டும் தான் கிடைக்கும். இப்போ செங்கு எப்படா? அதான் சொன்னாரு அவரு. நம்மளால அவங்க கிட்ட பேச முடியாது. ஒன்லி
ஒன்லி அவங்களுக்கு தர சிக்னல்ஸை மட்டும் தான் ரிசீவ் பண்ண முடியும். 1 மணி நேரத்துக்கு நமக்கு அவங்களுக்கு நியூஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அதே மாதிரி நமக்கு டைமிங்கும் இப்போ தெரிஞ்சிடும். காலையில 10 மணிடா, இப்போ காலையில 10 மணி ஆயிடுச்சா, இதுல இருந்து ஒவ்வொரு நிமிஷமும் என்னால ஈஸியா கவுண்ட் பண்ண முடியும். இப்படிதான் கணக்கு வைக்கிறியா? செங்கு இவ்வளவு திறமையா இருக்கிறதுக்கான காரணமே சீசன் 1லயே தலைமை வேற லெவலுக்கு மாஸ் காட்டியிருப்பான். ஏன்னா ஒரு குறிப்பிட்ட கால வருஷத்தையே அவன் கல்லா இருக்கும் போது யோசிச்சு அந்த கான்சியஸ்னஸோட எண்ணிட்டு இருப்பான். எந்த அளவுக்கு ஜீனியஸோட அப்படி கணக்கு வச்சிட்டு இருக்கான் போது இந்த டைமிங்ல அவனுக்கு ஒரு விஷயமா எவன் பண்ற காரியத்தெல்லாம் பார்த்துட்டு நீ இப்படி இருக்கிறதுக்கான காரணம் இப்பதானே புரியுது, எங்களுக்கே இப்படி குழம்புது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டோடைய பொசிஷன்ல சூரியன் எந்த இடத்துல நிக்குதுன்ற வச்சு நம்மளால டைமிங்க சரியா குறிக்க முடியும். முக்கியமா ஹெல்ப் பண்ண போறதே நமக்கு இந்த சூரியன் மட்டும் தான். அதுக்கப்புறம் அவங்க இருக்கிற இடத்தையும் அவங்க கண்டுபிடிச்சாங்க அந்த பூமி கோலத்தை. சயின்ஸோட போது இதான் வேற லெவல் சூப்பரா இருக்குது. அப்பனா நமக்கு முக்கியமா இதுல உதவுறது சூரியன் தானா? செங்குவோம் சரியா சொன்னீங்க. நம்ம இந்த இடத்துல அமெரிக்காவுக்கு போகிறதுக்கு வெதர் வந்து ஸ்மூத் ஆயிடுச்சுன்னா நம்ம ஈஸியா போயிடலாம். ஆனா அடுத்த நிமிஷம் பார்த்தா புகை மூட்டமா வெளியே வந்துடுது. என்னடா இப்பதான் சொல்லி வாய முடியல, அதுக்குள்ளேயே பார்த்தா மேல கருப்பாயிடுச்சு. செங்கு வாய போயிட்டு சாக்கடையில கழுவிட என்ன வாயிடாது சொல்லி வாய முடியல, அதுக்குள்ள பார்த்தா கருத்து மேகம் பாரு மழையை கொட்டுது. செங்கு என்னதான் இன்டெலிஜென்டா இருந்தாலும் ஒரு லக்கே இல்லாத ஆள்றா. அந்த தாத்தாவும் புலம்புறாரு, இதுல எப்படா சூரியனை பார்த்து டைம் சொல்றது உங்களுக்கு? ரகசியம் கவலைப்படாதீங்க, இப்ப எனக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து நம்ம முன்னோக்கி போலாம். சூரியன் இல்லாம நம்ம சுத்தி ஒரே இதுக்கு வர போறோம். இந்த குட்டி பண்ணும் பேசாம நமக்கு அந்த கதைகள்ல வந்து வைக்கிங்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ஒரு ஸ்டோன் வந்து சூரியன் கிட்ட இருந்து எப்படி பயன்படுத்தினாங்க அதே மாதிரி சன் ஸ்டோன் ஒன்று கிடைச்சா நல்லா இருக்கும்ல. இதை கிட்ட பக்கத்துல இருந்து அவன் ஷாக் ஆயிட்டு அந்த இடத்துல ஸ்மைலோட கிளம்ப. அதுக்கப்புறம் அவன் அந்த மாதிரி ஒரு ஸ்டோரை எடுத்து காமிக்க அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரெடி பண்ண. என்னடா இது பாரியா இல்ல கண்ணாடியா? நீங்க குழம்பாதீங்க. என்னடா இது உள்ள ரெண்டா தெரியுது, இது எந்த மாதிரியான பாரியா இருக்கும்? நான் ஒரு ஜீனியஸ்ன்றது இந்த கல்லை பயன்படுத்தி நிரூபிக்கிறேன்டா. இப்ப அவன் வச்சிட்டு இருக்கிற அந்த கல்லு மூலியமா அந்த 2 மார்க்கர்ஸ் ஒரு டைரக்ஷன்ல அலைன்மெண்டா வச்சு சன் வந்து எந்தத்துல இருக்குதுன்றது தெரிஞ்சுக்க பாக்குறான். மேகம் இருக்குது உனக்கு எப்படி தெரியுது? அதெல்லாம் விஷயம் கிடையாது, கவலையப்படாதீங்க. இந்த கல்லை வந்து சூரியனோட டைரக்ஷன்ல காட்டும் போது கண்டிப்பா நமக்கு தெரியும். இதனோட வெளிவா அந்த ஸ்டோன் டபுளா தெரிஞ்ச 2 லேயர்ஸுமே அந்த சூரியனோட டைரக்ஷன்ல வைக்கும் போது ஒன்னா தெரியும் போது இப்பதான் புரியுது இந்த டைரக்ஷன்ல போனதா கரெக்டா இருக்கும். இதுக்கப்புறம் எல்லாரும் பார்த்து ஷாக்காவே ஹீரோவும் இது சுண்ணாம்புகளடா, இது எப்படி உனக்கு கிடைச்சது? இது இயற்கையான ஒரு வழிகாட்டினே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இதுவும் ஒரு விதமான கண்ணாடி மாதிரி தான். இதுக்குள்ள லைட் ஓடுற போது 2 விதமான பொருட்களையும் ஒரே பிம்பமா காட்டக்கூடிய வல்லமை இருக்கு. பரவாயில்லையே, இதை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சலாம் அதோட டைரக்ஷன். ஆமா ரோஜியன் சொல்றான், இப்பதான் எனக்கு புரியுது. வைக்கிங்கோடைய கப்பல்ஸ் எல்லாமே ரிசர்ச் பண்ணும்போது அதுல சில சுண்ணாம்பு கற்களும் கிடைச்சதா சொல்லியிருந்தாங்க. அதனோட முடிவை எனக்கு தெரிய வர விஷயம் என்னன்னா கண்டிப்பா அந்த காலகட்டத்தில் அவங்க வைக்கிங்ஸ் எல்லாருமே இந்த சுண்ணாம்பு கற்களை சன்னுடைய டைரக்ஷனை கணிக்கிறதுக்காக பயன்படுத்திருப்பாங்க. வேற லெவலான ஒரு விஷயத்தை நம்ம ஆள் கண்டுபிடிச்சாடும் போது செங்கு அதை பார்த்து ரொம்ப ஹாப்பியா வரான். பல போராட்டங்களுக்கு தாண்டி அமெரிக்கா போறன்றது ஒரு குறிக்கோளை வச்சு போயிட்டு இருக்காங்க. அந்த காலத்தோடைய வைக்கிங்ஸ் மாதிரி அவங்களும் ஒரு இடமா தாண்டி போக. இதுல பார்த்தா டைட்டானிக்க மூலிகை வச்ச ஆர்டிக் பாறையெல்லாம் காமிக்க பல விஷயங்கள் அவங்களும் பார்த்துட்டு இருக்கு. தேடுதலும் ஒன்னும் போயிட்டே இருக்கு. அதே மாதிரி வழிகளும் பார்த்து கொஞ்சமா பார்த்து போயிட்டு இருக்காங்க. ஒரு வழியா ஒருத்தையும் மேல இருந்து பைனாகுலர் மூலியமா பாத்துறான். நம்ம லேண்ட பார்த்தாச்சு, இப்ப வந்துட்டோம். ஃபைனலா பார்த்தா அவங்களும் லேண்டு கிட்ட வந்துட்டாங்க. அமெரிக்காவை வந்துடும் சொல்லி எல்லாரும் கட்டு. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சுக்கணும் நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வழக்கம் போல இந்த எபிசோட வேற லெவலான இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு யாரும் மிஸ் பண்ணாம ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பார்த்துருப்பீங்க நம்புறேன். எல்லாமே உங்களுக்கு புரியுற வகையில கொஞ்சமா என்னால முடிஞ்ச அளவுக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருப்பேன். நிறைய மிஸ்டேக்லாம் இருந்தா என்ன மன்னிச்சிருங்க. சரிங்க, இந்த வீடியோ முடிச்சுமா.